எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜா. இன்னைக்கு நம்ம ஆலோசிக்கிற ஆலோசனை என்னன்னா, ஜனங்க ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர் விசுவாசிங்க அரசியல் செய்யலாமா செய்யக்கூடாதா? முதல்ல வேதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயேசு யார்? ராஜா, ராஜாதி ராஜா. இயேசு இந்த உலகத்தில் ராஜ்யத்தை நமக்கு மீட்டு தர வந்தார். வெறும் பாவ மன்னிப்பு, பரலோக ராஜ்யம், நமக்கு நித்திய ராஜ்யம் மாத்திரமல்ல, உலகத்தை ஆளும்படியாய் இயேசு பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தார். ராஜானா யார்? அவர் தான் பிரதமர், அவர் தான் சமாதான பிரபு. ஆகவே அவர் தான் பிரதமர், சமாதான பிரபு. பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள எல்லா பகையை நீக்கி, எல்லா ஜனத்தினுடைய பகை நீக்கி, ஜாதியை நீக்கி, எல்லா இனத்தையும் எல்லா ஜனத்தையும் ஆளுகை செய்ய வந்த பிரதமர் இயேசு தான் பிரதமர், ராஜாதி ராஜா. ஆகவே இன்னைக்கு சபையில் சாத்தான் எல்லா ஊழியக்கார வாயிலையும் அரசியல் சாக்கடை. ராஜானா என்ன செய்யறதுக்கு வந்தார்? அரசியல் செய்யறது வந்தார். யார் செய்கிறாரு? இயேசு நமக்குள்ளே இருந்து அரசியல் செய்ய நம்மை உருவாக்க வந்தார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், அதுவும் இந்த மாதா கோட்டம் பிதா கோட்டம் இவங்க 2 பேரும் நான் வேதத்தையே சரியாக புரிஞ்சுக்கல. ஒன் காடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை ஊழியக்காரும் விசுவாசிகளும் தேர்தல் வந்தால் உங்கள் பகுதியில் பஞ்சாயத்து மெம்பரு, பஞ்சாயத்து சேர்மேன், மாவட்ட செயலாளர், அரசியல் என்னென்ன பதவி இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் நிற்கணும். நாம் போய் நின்று ஓட்டு போடுவாங்களா? எல்லாம் செய்வாங்க. இப்போ விஜய் வள்ளியா ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கணுமே, ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, நோட்டு கொடுக்க வேண்டியதில்லை, குவார்டர் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம உண்மையான ஆளுகைக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது தேவன் அதுக்குண்டான திட்டத்தையும் அதுக்குண்டான சட்டத்தையும் தேவன் காலங்களையும் சமையலையும் மாற்றி ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துவார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஊழியக்காரும் அரசியல் செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அதை செய்யத்தான் வந்தார். எப்படி சொல்லித்தராருன்னு பாருங்களேன். மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணத்துக்கு அதிகாரியாரு. ஊழியக்காரனே, அப்போ 10 ராத்தல் அவன் திறமைக்கு தக்க ஆளுகையும் அதிகாரியும் ஆஸ்தியும் தாளந்தும் தேவன் தரார். 10 பட்டணத்துக்கு அதிகாரி, 5 பட்டணத்துக்கு அதிகாரி, இவங்கெல்லாம் யார்? அரசியல்வாதி தான். அரசியல் நம்ம போனால் தான் நேர்த்தியாக செம்மையாக நடக்கும். அரசியல் சாக்கடைன்னுவாங்க. சாக்கடையை பூக்கடையாக மாற்றுறது நம்மக்கிட்ட தான் புத்தியும் சக்தி இருக்குது. உலகத்தார் என்ன பண்ணுவாங்க? சாக்கடையை தான் மாற்றிட்டு இருப்பாங்க. அரசியல் சாக்கடை கிடையாது, ஆன்மீகத்தில் எல்லா சாக்கடைங்குது. சாலமோன் செய்யாத சாக்கடையா? தாவீது செய்யாத சாக்கடையா? சவுல் செய்யாத சாக்கடையா? அப்போ புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானனுடைய ஆலோசனை கேட்டு ஏரோது அநேக காரியம் செஞ்சான். வனாந்தத்தில் இருக்கிற யோவான் அரண்மனைக்கு செய்தி அனுப்புகிறான். தீர்க்க தரிசனம் வரம் கிடைச்சா ராஜ்யத்துக்கே ஆலோசனை சொல்லலாம். ஆகவே நம்மளே ராஜ்யத்தை ஆளும்படியாய் வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு உருவாக்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். இயேசுவே நாங்கள் அரசியல் செய்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்குண்டான ஜனத்தையும் அதுக்குண்டான ஆலோசனையும் அதுக்குண்டான திட்டத்தையும் தேவன் தருவார். நம்ம அரசியல் செய்யணும். 1000 வருஷம் அரசாட்சி மாத்திரமல்ல, இப்போவே அதுக்குண்டான காரியத்தை செஞ்சு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை மாற்றுக்கிறது அவரு வேலை. ஆகவே ஆந்திராவில் ஜெகன்மோகன் இருந்தார், அவரும் மறைஞ்சிட்டார், அவரும் பதவி இழந்துட்டார். ஆகவே உலகம் போராடிட்டு தான் இருக்கும். இவங்கெல்லாம் கிறிஸ்துவங்க வந்துட்டாலும் கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிறாங்க. நம்ம வேலையே சபையை பரப்பணும், சத்தியத்தை பரப்பணும், ஜனத்தை இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தணும், அவங்களுடைய திருத்தணும். அவங்க 1000 சொல்லி கொண்டே இருக்கட்டும், ஒரு பிரச்சனை கிடையாது. யோதரனுக்கும் இன்னும் சுவிசேஷம் சொல்லணும். டொனால்ட் ட்ரம்ப், காலி ட்ரம்ப், அவனுக்குமே துப்பாக்கியெல்லாம் விட்டுட்டு ரைஃபிள் விட்டுட்டு பைபிள் தூக்கிட்டான்னு சொல்லணும். அதெல்லாம் தேவன் என்ன செய்கிறாரு? காலி ட்ரம்மை புல் ட்ரம்மை மாற்றுறாரு. இன்னும் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். கிறிஸ்துவனாக இருந்து பைபிள் வச்சுட்டு இல்லாமல் ரைஃபிள் வச்சுட்டுக்கிறான், துப்பாக்கி வச்சுக்கிறான், அணுகுண்டு வச்சுட்டுக்கிறான். இதெல்லாம் சாத்தான் கைக்கு போயிடுச்சு. கிறிஸ்துவ நாடு சாத்தான் கைக்கு போயிடுச்சு. ஒரு கூட்டம் சிலையில் போய் மாட்டிக்கிட்டாங்க, இன்னொரு கூட்டம் அணு உலையில் மாட்டிக்கிட்டுக்கிறாங்க. நம்ம போனால் தான், ஒன் கார்டில் போனால் தான் உலகத்துக்கு அன்பை மட்டும் சொல்லி கொடுத்து இராணுவத்தையும் மாற்றி
கிறிஸ்துவ ஆட்சி உலகத்துக்கு கொண்டு வரணும். எல்லா ஜனத்துக்கும் சகலமும் நேர்த்தியாய் செம்மையாய் விஞ்ஞானி ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா ஆகுங்க, அரசியல் வாய்ப்பு கிடைச்சா ஆகுங்க, அதிகாரியாக வாய்ப்பு கிடைச்சா ஆகுங்க, ஊழியக்காரர் வாய்ப்பு கிடைச்சாங்க. எல்லா துறையிலையும் எல்லா வகையிலையுமே ஒன்காடு கொண்டு வந்து உலகத்தை ஆளுகை செய்யணும். சீக்கிரமாய் நம்ம ஆளுகைக்காக ஆயத்தமாகணும், ஜெபிக்கணும். நம்ம பகுதியில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் கோடிக்கணக்காக பணம் வருது. ரட்சிக்கப்படாதவன் பைக்கில் போகிறான், சேர்மான உடனே காரில் போகிறான், கோடிக்கணக்காக பணத்தை சுற்றிட்டு போகிறான். நம்ம போனால் வேலையால் கூலிக்கு பார்த்துருவான். நமக்கு சட்டம் தெரியும், அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சாலும் உலகத்தார் சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. நம்ம சட்டத்துக்கு புறமா பண்ணால் இம்மையிலையும் மறுமையிலையும் தண்டனை அனுபவிக்கும் நமக்கு தெரியும். ஆகவே நம்ம போய் தான் சாக்கடையை பூக்கடையாக மாற்றணும், இல்லைனாக்கா வீட்டுக்கு வந்துடும் சாக்கடை. ஆகவே உலகத்துக்கு 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னாடியே அரசியலில் இறங்கி நம்ம அரசியல்வாதியாக மாறணும், ஊழியக்காரனாக மாறணும், ஞாயிற்றுக்கிழமை பாஸாக இருக்கணும், மற்ற 6 நாளும் சேர்மனாக இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும், மெம்பராக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், எல்லாம் பிரதமராக இருக்கணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யணும், ரெண்டும் செய்யலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இயேசு சாலமோனிலும் பெரியவர், ராஜாதி ராஜா. ஆகவே ராஜா விட்டு பிள்ளைங்க கூஜா தூக்கிட்டு இருந்தாக்கா புத்தி இல்லாத சாத்தான் சபையில் வந்து அரசியல் சாக்கடை போவாதீங்க, இங்கே ஆன்மீகத்தில் எல்லா சாக்கடைங்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பகுத்தறிந்து உலகத்தை ஆளும்படியாக இந்த வாய்ப்பை ஜெபித்து உருவாக்கி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க எல்லா நிர்வாகத்திலும் உட்காந்து லஞ்சம் இல்லாமல் களஞ்சியமாய் மாற்றணும். மக்கள் கண்ணீரை துடைக்கணும். இன்றைக்கி அரசியல் ஆளுக 18 வயசுக்கு மேலே யாருனாலும் போய் அரசியல் நிற்கலாம். ஆகவே படித்தாலும் படிக்காவிட இந்தியாவில் எவ்வளோ பெரிய வாய்ப்பு, எவ்வளோ பெரிய வாசல் திறந்திருக்குது. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே அன்னைக்கே பெந்தகோஸ்துக்காரெலாம் அரசியல் இறங்கிதான் இன்றைக்கி நாடு நம்ம கைக்கு வந்திருக்கோம். அன்றைக்கே சாத்தா வந்து இங்கே தான் சாத்தா பூந்துட்டு அவன் ஊழியக்காரன் வாயில் பூரா சாத்தானுங்க. அரசியல் சாக்கடை போவாதீங்கன்னு சொன்னால் அவன் பிசாசின் வேலைக்காரன். ஆகவே சாக்கடை பூக்கடையாக மாற்றுவோம். புத்தியாய் பக்தியாய் ஞானமாய் உலகத்தை ஆளுகை செய்ய முடியாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம தான் ராஜாக்கள், ராஜாவுடைய பிள்ளைகள். ஆளுகை செய்ய நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.